பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்தில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் செய்த மகத்தான கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 4 மாதத்தை நாம் கடந்து விட்டோம். 5வது மாதத்தில் கிருபையாக பிரவேசிக்கும்படி கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். நாட்கள் வேகமாக ஓடுகிறது. 1வது மாதத்தை துவக்கினோம். 5வது மாதத்தில் கர்த்தர் கிருபையாய் கரம்பிடித்து நடத்தி 5வது மாதத்தை காணும்படி அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இன்றைக்கும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பூரண சமாதானம் உங்களை நிரப்புவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பூரண கிருபையும் தயவும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சந்ததிகளையும் ஆளுகை செய்வதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண சுகமும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரையும் ஆளுகை செய்வதாக, நிரப்புவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்திலும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு மகிமையான மாறாத்த ஒரு தேவ வசனத்தை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் இரக்கம் செய்வாராக. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 28 அதனுடைய 20வது வசனம். வேதம் சொல்லுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமேன், சீசர்கள் கூடியிருந்த நடுவில் எழுந்தருளி 11 சீசர்களும் குழுமியிருந்த இடத்தில் அவர்கள் நடுவில் வந்து நின்று இவ்விதமாக ஒரு மகிமையான தேர்தலான ஆறுதலான ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் இயேசு அவர்கள் நடுவில் இறங்கி வந்தார். இறங்கி வந்து இனி சீசர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லும்படியாக, இனி சீசர்கள் எதை செய்ய வேண்டும், ஊழியத்தில் எப்படி நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த மகிமையான தேவனுடைய வார்த்தை. சீசர்களை பார்த்து இயேசு சொன்னார், இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி சீசர்களாகி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றால் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த 5வது மாதத்தில், ஆமேன், இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே மகிமையான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதற்கு முந்தின வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, இயேசு அவர் நடுவில் எழுந்தருளின போது சில பேர் அவரை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். சில சீசர்கள் அவிசுவாசப்பட்டார்கள், சந்தேகப்பட்டார்கள். என்றால் பட்சபாதம் இல்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணிந்து கொண்டவர்களையும் நோக்கி சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சில சீசர்கள் சந்தேகப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். சந்தேகப்பட்ட சீசர்களையும் பார்த்து இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு
இன்றைக்கும் பல சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பல வேதனைகள் வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் சில கலக்கங்கள் வருகிற பொழுது, மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொள்கிற பொழுது, அல்லது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நம்முடைய குடும்பத்திலே, ஊழியத்திலே, தனிப்பட்ட ஜீவிதங்களிலே நடக்கிற பொழுது, எதிர்பார்த்த நன்மைகள் கைகூடி வராத பொழுது, நிந்தை, அவமானம், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு எண்ணம் இவ்விதமாக தோன்றுகிறது. இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா? தேவன் இருக்கிறாரா? ஒன்றும் புரியவில்லையே. தேவன் என்னோடு இருக்கிறாரா? என் வாழ்க்கையில் ஏன் இந்த வேதனை? என் வாழ்க்கையில் ஏன் இந்த நெருக்கம்? என் வாழ்க்கையில் ஏன் இந்த கலக்கம்? என் வாழ்க்கையில் ஏன் இந்த தனிமை என்றெல்லாம் உள்ளத்தின் அடித்தளத்தில் ஒரு அவிசுவாசம். கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் இருக்கிறாரா? ஒன்றும் புரியவில்லையே. தேவன் எங்களோடு கூட இருக்கிறாரா? ஒன்றும் தெரியவில்லையே என்று கலங்கி நிற்கிற பொழுது, ஒருவேளை இந்த 5வது மாதத்திலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு கலக்கம், அப்படிப்பட்ட ஒரு நடுக்கம், அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம், அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசம், இயேசு எங்களோடு கூட இருக்கிறாரா? ஒன்று புரியவில்லையே. இந்த தோல்வி வந்துவிட்டதே, இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டதே, இப்படி ஒரு நிந்தை வந்துவிட்டதே, இப்படி ஒரு இழப்பு வந்துவிட்டதே, எதையோ ஒன்றை குறித்து நீங்கள் அவிசுவாசத்தோடு புலம்பிக் கொண்டிருந்தால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே வார்த்தை அன்றைக்கு 11 சீஷர்களை பார்த்து அவர்கள் நடுவில் எழுந்தருளி, ஆமென், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மாறாத்த தேவனுடைய மகிமையான வசனத்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் எங்களோடு கூட இருக்கிறாரா? ஒன்று புரியவில்லையே என்று கலக்கத்தோடு, அவிசுவாசத்தோடு, சந்தேகத்தோடு ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, அதே மகிமை உள்ள வார்த்தை, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வல்லமையான வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இயேசு சொன்னார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். உயிரோடு இருக்கிற இயேசு இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அவிசுவாசத்தை மாற்றிவிடுங்கள். உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் போராட்டங்கள் மத்தியிலே, கலக்கங்கள் மத்தியில், இழப்புகள் மத்தியில் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரா? ஒன்றும் புரியவில்லையே. தேவன் எங்களோடு கூட இருக்கிறாரா? ஒன்றும் தெரியவில்லையே என்று நாம் கலங்குகிற பொழுது, அவிசுவாசப்படுகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவனுடைய மாறாத்த வார்த்தையை மறந்து நானும் நீங்களும் சந்தேகப்படுகிற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறோம் தெரியுமா? சங்கீதம் 53:1 நாம் வாசிக்கிற பொழுது, சங்கீதம் 14:1 நாம் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லுகிறான். இன்னும் ஒரு வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசம் எழும்புமானால், நானும் நீங்களும் பிரியமானவர்களே, நாம் மதிகேடர்களாய் மாறிவிடுகிறோம். இருக்கிறாரா இல்லையா என்று புலம்பும் போது நாம் விசுவாசியாக அல்ல, மதிகெட்டவர்களாய் மாறிவிடுகிறோம், மதிகெட்டவர்களாய் மாறிவிடுகிறோம். இன்றைக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன், கூடவே இருக்கிறேன். மனிதர்கள் நம்மோடு கூட இருக்க முடியாது. உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்முடைய குடும்பத்தார்கள், நம்பினவர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், ஆமென், கூடவே இருக்க முடியாது என்றால் இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், கவலைப்படாதே, ஆமென், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சகல நாட்களிலும் இயேசு சொன்ன வார்த்தை, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், கூட இருக்கிறேன், கூட இருக்கிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில்
அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, கிதியோன் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் ஆண்டவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் எங்களுக்கு இந்த காரியம் நேரிடுகிறது? அவனுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய சந்தேகம். கர்த்தர் கைவிட்டு விட்டார் போல, கர்த்தர் நம்மை மறந்து விட்டார் போல, ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இல்லை போல. அதனாலே தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. என்ன பிரச்சனை? வேதம் சொல்லுகிறது, மீதியானியரும் அமிலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள், விளைச்சலை கெடுத்தார்கள், ஆடு மாடுகள் ஆகாரத்தை வைக்காதே போவார்கள், இழப்புகள் நஷ்டம், இப்படியே எதிராளிகள் செய்து கொண்டிருந்தார்கள். கிதியோனுடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம் வந்தது. கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார் போல, தேவன் நம்மை மறந்து விட்டார் போல, கர்த்தர் நம்மோடு இல்லை போல என்று நினைத்துதான், என் ஆண்டவனே, தேவன் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று கலங்கினான். பார்த்தீர்களா, கிதியோனுடைய உள்ளத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு சிறிய அவநம்பிக்கை அவனுடைய உள்ளத்தில் எழும்பிற்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 7வது வசனத்தில், கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று வாதாடினார்கள் என்று பார்க்கிறோம். எத்தனை அற்புதத்தை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கடந்து வந்தார்கள், வானத்தின் மன்னாவை புசித்தார்கள். எத்தனையோ அற்புதங்களை ஜீவனுள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். அற்புதங்களை கண்டார்கள், சிவந்த சமுத்திரத்திலே நடந்தார்கள், மன்னாவை புசித்தார்கள், ருசித்தார்கள். அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நேரம், ஒரு சமயம் வருகிற பொழுது ஆமேன் வாதாடினார்கள். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்பதை நாங்கள் அறிய வேண்டும். பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அல்லது கிதியோனைப் போல நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், நிந்தை, ஏதோ ஒரு பிரச்சனை ஆமென் நம்மை வாட்டி வதைக்கிற பொழுது, கிதியோனைப் போல இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா? ஒன்றும் புரியவில்லையே, ஏன் எங்களுக்கு இவைகளெல்லாம் நேரிடுகிறது? என் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? என் வாழ்க்கையில் ஏன் இந்த தோல்வி வருகிறது? என் வாழ்க்கையில் ஏன் இந்த இழப்புகள் வருகிறது? என் வாழ்க்கையில் ஏன் இந்த ஏமாற்றம் வருகிறது? கர்த்தரின் நடுவில், எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று இன்றைக்கு நீங்கள் புலம்பி இருப்பீர்களானால், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உங்கள் இருதயத்தில் எழும்புமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் இன்றைக்கு இந்த முதல் நாளிலே கர்த்தர் வாக்குத்தத்தம் தருகிறார். இன்றைக்கு தேவனுடைய மகிமையான வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அவர் உங்களோடு கூடத்தான் இருக்கிறார். உங்களோடு கூடத்தான் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஒரு பாடலின் ஒரு சரணத்தை இப்போது நாம் பாட கேட்போம். சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஆமென் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பாட கேட்போம். ஹல்லேலூயா. இயேசு இருக்கிறாரா? ஒன்று புரியவில்லையே, ஏன் இந்த வேதனை? கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரா? எங்கள் நடுவில் இருக்கிறாரா என்றெல்லாம் ஒரு அவிசுவாசம் மதிகேடர்களைப் போல மாறிவிடுகிற ஒரு சூழ்நிலை என்றால், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், உன்னோடு இருக்கிறேன். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலதான், உன்னை பாராதவர் போலதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே.
வடியாதே கண்ணீர் என்று மனம் மடிவடைந்து போகாதிருங்கள். இயேசு நம்மோடு இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். விடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும், இருளெல்லாம் மறைந்து போகும். அவர் உங்களோடு கூட இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறார். நல்லவர். வடியாதே கண்ணீரின்று மனமடிவாடையாதே நின்று, வடியாதே கண்ணீரின்று மனமடிவாடையாதே நின்று, இடிமேகம் அகன்றிடும், இடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும், உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இருக்கிறாரா என்கிற சந்தேகம் எழும்பும் பொழுதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். வெளிப்படுத்தின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். சங்கீதம் 125 அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார், தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் தேவனை ஆராதிப்பது உண்மையானால் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் இது முதல் கர்த்தர் தமது ஜனமாகிய என்னோடு உங்களோடு அவர் சுற்றிலும் இருக்கிறார், சுற்றிலும் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், சுற்றிலும் இருக்கிறார். பர்வதங்கள் நிலை பெயருமா? பர்வதம் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு விலகி போகுமா? கூடாது. பர்வதங்கள் இருக்கிற இடத்தை விட்டு ஓடிவிடுமா? ஓடாது. அது எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் சூழ இருப்பது உண்மையானால் இன்றைக்கு கர்த்தர் வார்த்தை தருகிறார், அதுபோலவே நான் உன்னை சுற்றிலும் உங்கள் நடுவிலும் நான் இருக்கிறேன். கர்த்தர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையோடு இடைபடுகிறார். நம்புங்கள், கர்த்தர் உங்களோடு, உங்களை சுற்றிலும் அவர் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 12வது வசனத்திலே வாசிக்கிறோம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று தேவதூதன் ஆமென் கிதியோனை சந்தித்து சொன்னார். தேவனுடைய வார்த்தையை கிதியோனுக்குள் ஒரு கலக்கம் இருந்தது, கிதியோனுக்கு ஒரு நடுக்கம் இருந்தது. நான் எப்படி யுத்தத்திற்கு போவேன்? நான் எப்படி இந்த ஜனத்தை ரட்சிப்பேன்? ஐயோ, என் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் அல்லவா? நான் பலசாலி இல்லையே, நான் எப்படி யுத்தத்திற்கு போவேன்? நான் எப்படி போராடுவேன் என்று அவன் கலங்கினான். கர்த்தர் சொன்னார், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 16வது வசனத்தில், அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். யுத்தத்திற்கு போவதற்கு கலங்கி நின்ற ஒரு கிதியோனை கர்த்தர் பலப்படுத்தினார். ஏழை, நான் கோழை, நான் சிறியவன், ஆகாதவன், பலசாலி அல்ல என்று சோர்ந்து போகாதே.
என் மகனே கிதியோனே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். கர்த்தர் கிதியோனை பலப்படுத்தினார். இன்றைக்கு பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் எப்படி செய்வேன், நான் தனிமையாக எப்படி இந்த காரியத்தை நடத்துவேன், நான் எப்படி அந்த இடத்திற்கு போவேன், இந்த ஸ்தலத்தில் போய் நான் எப்படி வேலை செய்ய போகிறேன், இந்த உயர் கல்வி படிக்கும்படியாக வீட்டிலே சொல்லுகிறார்களே, நான் எப்படி செய்ய முடியும், எப்படி இதை படிக்க முடியும், எப்படி மேற்கொள்வேன் என்றெல்லாம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு நீங்கள் கலங்கி போயிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை தெரிந்து கொண்டவர் நான் அல்லவா, ஆமென், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய், நீ ஜெயம் பெறுவாய், நீ வெற்றி பெறுவாய், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். 6:12 கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 6:16 நியாயாதிபதிகள் நான் உன்னோடு கூட இருப்பேன். கலங்கி போயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கலங்கி போய் நிற்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தை கண்டு ஆமென் கலங்கி போய் எப்படி செய்வேன் போவேன் என்றெல்லாம் ஒருவேளை நீங்கள் கலங்கி நின்று கொண்டிருந்தால் இன்றைக்கு அதே வார்த்தையை கர்த்தர் தருகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கிதியோனை கர்த்தர் பலப்படுத்தினார். அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை, என்னையும் உங்களையும் கர்த்தர் வசனத்தை தந்து பலப்படுத்துகிறார். ஆமென், நான் உன்னோடு கூட இருப்பேன். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இருக்கிறாரா இல்லையா ஒன்றும் புரியவில்லையே என்று கலக்கத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மோசையோடு இருந்தது உண்மையானால் அவரை நம்பி இருக்கிற ஆராதிக்கிற தேவ பிள்ளையாகிய உன்னோடு உங்களோடு கர்த்தர் இருப்பது உண்மை. இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நிச்சயமாக நாம் நம்ப வேண்டும். அவர் இருக்கிறார். நிச்சயமாக நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவர் இருக்கிறார். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு அல்லவா சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த தேவன் அல்லவா சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர், உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். இனி நான் மதிகேடனாய் போக மாட்டேன். இருக்கிறாரா இல்லையா என்று அவிசுவாசப்பட்டு சந்தேகப்பட்டு மதிகெட்டவனாய் மாற மாட்டேன் என்றால் இன்றைக்கு ஒரு அறிக்கை பண்ணுவேன், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு அறிக்கை பண்ணுங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார், கர்த்தர் எங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார், அவர் எங்களை விட்டு விலகவில்லை, அவர் எங்களை விட்டு கைவிடுவதும் இல்லை, அவர் இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணுங்கள். பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 23 அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். தாவீதுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. எத்தனையோ சோதனைகளை சகித்தவர், எத்தனையோ துன்பங்களை கண்டவர், எத்தனையோ வேதனைகளை அனுபவித்த ஒரு தாவீதுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 23 அதனுடைய 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், நீர் இருக்கிறீர் என்னை தேற்றுவீர். 1வது வசனத்தில் இருக்கிறார் என்று பிரகடனப்படுத்தினார். ஆமென். 23:4 இருக்கிறீர், நிச்சயமாகவே இருக்கிறீர், நீர் என்னை தேற்றுவீர், உமது கோல் உமது தடி என்னை தேற்றும். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட நிச்சயமான ஒரு அறிக்கை நீங்கள் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 27வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய
ரகசியம். கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த தேவன் மகிமையின் நம்பிக்கையாக என்னோடு உங்களோடு கூட தேவரை நம்பியிருக்கிற, தேவனை ஆராதிக்கிற உங்களுக்குள் அவர் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த பரம ரகசியம். அந்த பரம ரகசியம் ஆனபடினாலேதான் யோபு 19:25 யோபு சொன்னார், எவ்வளவோ வேதனைகளை சந்தித்த ஒரு மனுஷன், எத்தனையோ இழப்புகளை சந்தித்த ஒரு மனுஷன், அவர் மதிகடனாய் போயிருக்கலாம், யோபு மதிகெட்டவனாய் போயிருக்கலாம். ஐயோ இந்த இழப்புகள் வந்து விட்டது, ஐயோ இந்த அவமானம், ஐயோ மரணக்கட்டுகள், பிள்ளைகளை இழந்தேன், ஐயோ உடைமைகளை இழந்தேன், ஆஸ்திகளை இழந்தேன், வேலைக்காரர்களை இழந்தேன், ஒட்டகங்களை இழந்தேன், கழுதைகளை இழந்தேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், சரீர சுகத்தையும் இழந்தார். அவர் சொல்லியிருக்கலாமே, தேவன் இல்லை, தேவன் இல்லை, என்னை கைவிட்டு விட்டார் என்று புலம்பி இருக்கலாமே. யோபு மதிகெடனாய் மாறவில்லை, யோபு மதிகெட்டவனாய் மாறவில்லை. அந்த பொல்லாத சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் யோபு ஒரு அறிக்கை பண்ணினார். 19:25 என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நானும் நீங்களும் ஒரு அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட அசைக்க முடியாத நிச்சயமான நம்பிக்கையான விசுவாசமான ஒரு அறிக்கை பண்ணுவோமானால், இயேசு சொன்னாரே, நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற ஒரு தேவன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தைகளெல்லாம் தியானிக்கிற நானும் நீங்களும் இன்றைக்கு தாவீதை போல ஒரு அறிக்கை பண்ணுங்கள், கர்த்தர் இருக்கிறார். யோபுவை போல ஒரு அறிக்கை பண்ணுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோடும் எங்களோடும் எங்கள் சந்ததிகளோடும் எங்கள் ஊழியத்தோடும் எங்கள் பிள்ளைகளோடும் எல்லா சூழ்நிலைகளிலும், எந்த சூழ்நிலையிலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் அவர் இருக்கிறார். தாவீதை போல அறிக்கை பண்ணுங்கள். இந்த மாதத்தில் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். யாத்திரையாகமம் 34 அதனுடைய 10 கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பது உண்மை, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னார். இருக்கிற தேவன், இருக்கிறேன் என்று சொன்னவர் பயங்கரமான காரியங்களை ஆமென் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். வரும் காலங்களிலே கர்த்தர் செய்ய போகிறார். நம்புங்கள் பிரியமானவர்களே. கடைசியாக யோசுவா 3 அதனுடைய 7 கர்த்தர் சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படி இன்றைக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் தருகிறார். நம்மோடு இருக்கிற தேவன், இருக்கிறேன் என்று சொன்னவர் என்ன செய்ய போகிறார்? நான் இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படி அவருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இருக்கிற தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். பரீட்சை எழுதி ஜெயத்திற்காக பிள்ளைகளெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். உயர் கல்விக்கு போக வேண்டுமே, நான் எப்படி பரீட்சை எழுதினேன், எனக்கு ஒரு கலக்கமாக இருக்கிறதே, குறிப்பிட்ட ஒரு கேள்விக்கு சரியான பதிலை நான் எழுதவில்லை என்றெல்லாம் புலம்பி போய் எனக்கு ஜெயம் கிடைக்குமா, இந்த பரீட்சையில் வெற்றி கிடைக்குமா, என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வருமா, நான் விரும்பின பாடத்தை விரும்பின கல்லூரியிலே நான் போய் சேர முடியுமா, இந்த கல்வியை தேர்வு செய்ய முடியுமா, அதற்குரிய மதிப்பெண்கள் எனக்கு கிடைக்குமா, ஏதோ ஒரு கலக்கம், பயம். இன்றைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் தருகிறார். மகளே, மகனே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னது உண்மையானால், பயங்கரமான தேவன் எளிதாக உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். இன்றைக்கு ஒரு அறிக்கை மட்டும் பண்ணுங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். இதுவரையிலும் என்னோடு உங்களோடு கூட இருந்தவர், உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் அதே வார்த்தையை தருகிறார்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவார். மகளே, கர்த்தர் உனக்கு ஜெயம் தருவார். மகனே, நீ எதிர்பார்க்கிற ஜெயத்தை தருவார். நீ விரும்புகிற கல்லூரியிலே, நீ விரும்புகிற நல்ல ஒரு படிப்பை தொடரத்தக்கதாக கர்த்தர் நல்ல ஜெயத்தை தந்து உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உன்னை, உன் எதிர்காலத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். இந்த மாதத்தில் நம்முடைய அவிசுவாசத்தை மட்டும் மாற்றிவிடுவோம். கிதியோனைப் போல அவருக்குள் இருந்த அந்த அவிசுவாசம், ஒரு சிறிய கலக்கம், என் ஆண்டவன் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா ஒன்று புரியவில்லையே என்றெல்லாம் கலங்கினார்கள். என்றால் கர்த்தர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு நாம் மதிகெட்டவர்களாய் மாறிவிட வேண்டாம். யோபுவை போல ஒரு அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தேவன் எனக்குள் இருக்கிறார், எங்களுக்குள் இருக்கிறார், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறார். இந்த தொல்லைகள், இந்த இழப்புகள், இந்த வேதனைகள், இந்த ஏமாற்றம், இந்த நிந்தை எல்லாவற்றையும் மாற்றுவார். யோபுவின் வாழ்க்கையில் அப்படி மாற்றி போட்டார். எல்லாவற்றையும் புரட்டி போட்டார். தேசம் கண்டு ஆச்சரியப்படுகிற வகையில் யோபுவை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? வானாதி வானங்களுக்கு மேலாய் மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அன்பு நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவரே, என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவரே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவனுள்ள தேவனே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவனுள்ள இயேசுப்பா, இந்த 5வது மாதத்திற்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா ஒன்றும் புரியவில்லையே. ஐயோ இந்த வேதனை, ஐயோ இந்த கலக்கம், ஐயோ இந்த நன்மை வரலையே, நடக்கும் என்று நினைத்தே நடக்கவில்லையே, காலங்கள் பிந்தி போகிறதே, இது எனக்கு கிடைக்கவில்லையே, என் ஜபத்திற்கு பதில் இல்லையே, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா ஒன்றும் புரியவில்லையே என்று ஏதோ ஒரு கலக்கத்தில் உமது பிள்ளைகள் இருப்பார்களானால் இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை தருகிறார். ஏசப்பா, நீர் வார்த்தை தந்திருக்கிறீர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், கலங்கி போய் நிற்கிற உமது பிள்ளைகளை இந்த வசனத்தை கொண்டு நீர் பலப்படுத்துவதற்காக நன்றி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தகப்பனே, உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. 11 சீசர்கள் குழுமி கலங்கி பயந்து நடுக்கத்தோடு இருந்தவர்கள் மத்தியில் எழுந்தருளி, ஆமேன், உம்மை நம்பினவர்களுக்கும் சொன்னீர், சந்தேகப்பட்டவர்களுக்கும் சொன்னீர், நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்த திருவுளம் பற்றின ஜீவனுள்ள தேவனே, உமது பிள்ளைகளோடு கூட இருந்து உமது பிள்ளைகளை நடத்தும். ஆண்டவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உமது பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும் சுவாமி. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே, அநேக பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள் தேர்வு எழுதி ஜெயத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், மேல் படிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், அநேக குடும்பத்திலே பல நன்மைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய வசனத்தை கொண்டு உமது பிள்ளைகளை நிர்பலப்படுத்தினதற்காக நன்றி சுவாமி. கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்யும், அற்புதமான காரியங்களை செய்யும், மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, திடப்படுத்தும், பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். 4 மாதமும் எங்களை நடத்தினீர், உமக்கு நன்றி. இந்த 5வது மாதம் முழுவதிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர். இந்த 5வது மாதம் மட்டும் அல்ல சுவாமி, இந்த வருடம் முழுவதிலும் தொடர்ந்து இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளையுடைய எதிர்காலங்களை, குடும்பங்களை, வேலை ஸ்தலங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும், எல்லா சூழ்நிலைகளிலும்
கர்த்தர் கூடவே இருந்து நீர் நடத்தப் போகிறீர். கூடவே இருந்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப் போகிறீர். நீர் அப்படி நடத்துவதற்காக நன்றி. உமது பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் தருகிறார். திட நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.